ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பேபியோட ஹேண்ட் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து ஹேண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரேம் பண்ணது வந்து வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அச்சு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா மாவு நான் 2 கப் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட தூளுப்பு 1 கப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். இதெல்லாம் கலந்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அமுத்தினா அச்சு விழற அளவுக்கு இருக்கணும். இதை வந்து நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். கைக்கு 2, காலுக்கு 2. குட்டி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 பீஸ் தாராளமாக வரும். இந்த அளவில் செஞ்சோன்னா ஒரு பிளேட்டில் பாலித்தீன் ஷீட் வச்சு இந்த மாவு அதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். குழந்தைங்களோட கையச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையில் வந்து நெய்யோ அல்லது ஆயிலோ வந்து தடவிக்கோங்க. குழந்தைங்களோட கை காலை வந்து இந்த மாவுக்கு மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா அச்சு விழுகும். கேஸ்டிங்க்கு நம்ம மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு இந்த ஒரு பேக்கெட் வந்து பெயிண்ட் ஷாப்பில், ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த பவுடர் வந்து நம்ம வேணுங்கிற அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கனால இதில் கால்வாசி இருந்தாவே நம்மளுக்கு போதும். இது கூட தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணாவே போதும். இது கூட தண்ணி சேர்த்துட்டு உடனே கட்டியாகாத மாதிரி கூழ் மாதிரி நம்ம கலந்துக்கலாம். அதை வந்து உடனே நம்ம அந்த பிரிண்டில் சேர்த்துக்கணும். 1 நிமிஷம் கூட விட்டோன்னா உடனே கெட்டி ஆகிடும். இதை வந்து 1 டே வந்து அப்படியே காய விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா அழகாக வரும். நான் வந்து 2 டேஸ் அப்படியே விட்டுட்டேன். 2 டேஸ் கழித்து நான் எடுக்கும்போது மாவு தனியாக, கேஸ்டிங் தனியாக அழகாக வந்துருச்சு. இது எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா உடஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக கால் வந்துருச்சு. இதோட ஓரங்கள்லாம் அழகாக நம்ம ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், உடஞ்சிராத மாதிரி.
ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டு பெயிண்ட் அடித்தேன். மற்றதுக்கெலாம் கோல்டு பெயிண்ட் அப்படியே டேரெக்டாக அடிச்சிட்டேன். அந்த ஒயிட் பெயிண்ட் அடித்ததுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. 2 கோட்டிங் அடித்தோன்னா நல்லா டார்க்காக வரும். ஆனால் வந்து மற்றதுக்கு நார்மலாக கோல்டு மட்டும் டேரெக்டாக அடித்ததுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு, அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதுவும் டார்க்காக தான் வந்துச்சு. அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃப்ரேம் பண்ணுறது நான் வீட்டில் இருக்க திங்ஸ் யூஸ் பண்ணியே ஃப்ரேம் பண்ண போகிறேன். இந்த 2 அட்டைப்பெட்டி தான் நான் எடுத்துக்கிறேன். மாதிரி செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய குழந்தைங்களோட க்யூட்டான அழகான கை கால் அச்சுகளை நீங்களும் எடுத்து ஞாபகங்களை உருவாக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.